வணக்கம் நண்பர்களே. 2020 உலகக்கிண்ண போட்டிகள் இதோ ஆரம்பிக்க போகின்றன. 9வது 2020 உலகக்கிண்ண தொடர் இம்முறை மேற்கிந்திய தீவுகளிலும் அமெரிக்காவிலும் நடைபெறுகிறது. 2007ஆம் ஆண்டு இப்போது ஆரம்பித்தது போல இருக்கிறது 2020 உலகக்கிண்ணங்கள். அதற்கிடையில் 9வது தொடரை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். நடப்பு சாம்பியனாக இருக்கின்ற இங்கிலாந்து அணியோடு அணிகளை பற்றிய முன்னோட்டத்தை இப்பொழுது ஆரம்பிக்க போகிறோம். இந்த ARB Ocean Sports. இங்கிலாந்து கடந்த முறை ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வென்றதன் மூலமாக அதிகமான 2020 உலகக்கிண்ணங்களை வென்றிருந்த மேற்கிந்திய தீவுகளின் சாதனையை சமப்படுத்தி இருக்கிறது. இதுவரை இடம்பெற்ற 8 2020 உலகக்கிண்ணங்களில் இங்கிலாந்து 2 தடவைகள் சாம்பியனாக இருக்கின்றது. 2010 இப்போது இடம்பெறுகின்ற இதே மேற்கிந்திய தீவுகளில் வைத்துத்தான் ஆஸ்திரேலியாவை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி பால் காலிங்வுட் தலைமையிலான இங்கிலாந்து சாம்பியனாக இருந்தது. எனவே இங்கிலாந்திலே உருவானதாக கருதப்படுகின்ற 2020 கிரிக்கெட் ஃபார்மேட்டுக்கும் மிகச் சிறப்பான ஒற்றுமை இருப்பது முக்கியமானது. 2011ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற உலகக்கிண்ண போட்டிகளில் 50 ஓவர்கள் கொண்ட உலகக்கிண்ண போட்டிகளில் இங்கிலாந்து கண்ட படுமோசமான தோல்விக்கு பிறகு இங்கிலாந்தின் கிரிக்கெட் கட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்கள் அதிரடியான துடுப்பாட்ட வரிசை, அதுபோல அட்டாக்கிங்கான பந்து வீச்சு, வேகமாக கிரிக்கெட்டை கொண்டு செல்வது போன்ற நடைமுறைகளை கொண்டு வந்தது. ஆயின் மோகன் அந்த தோற்றுவாய்களில் மிக முக்கியமான ஒருவராக விளங்கினார். அது இப்போது கிரிக்கெட்டின் முழுமையான வடிவத்தை மாற்றி இருந்தாலும் கூட 2010லேயே இங்கிலாந்து 2020 உலக கிண்ணத்தை பால் காலிங்வுட் தலைமையிலான அப்போதே வென்றிருந்தது என்ற அடிப்படையில் வைத்து பார்க்கும் போது அப்போது இங்கிலாந்தின் கட்டமைப்பு முற்றுமுழுதாக மாறி இருக்க வேண்டியது. அது என்ன காரணத்தாலோ அது முழுவதுமாக உள்வாங்கப்படவில்லை. பால் காலிங்வுட் தன்னுடைய தலைமைத்துவத்திலே ஒரு ஆக்ரோஷமான தலைமைத்துவத்தை புகுத்தி இருந்தார். அதிரடியான துடுப்பாட்டம், கடத்தடுப்பில் உச்சபட்ச திறமை, அதுபோல பந்து வீச்சிலே 10 விக்கெட்டுகளை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்ற ஒரு நுட்பத்தை புகுத்தி அந்த முதலாவது 2020 உலகக்கிண்ணத்தை வென்றெடுத்ததிலிருந்து இங்கிலாந்தின் கிரிக்கெட் கட்டமைப்பு முழுவதுமாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் மீண்டும் பாரம்பரிய கிரிக்கெட் உள்ளே புகுந்து இங்கிலாந்தை சொதப்பி தள்ளுகிறது இத்தனை காலம். இப்போது மீண்டும் இங்கிலாந்து அதே போல பேஸ்பால் ஆட்டமாக இருக்கலாம், ஜாஸ் பட்லரின் தலைமைத்துவமாக இருக்கலாம், பல்வேறு பிரான்சைஸ் போட்டிகளில் ஆடி வருகின்ற அதிரடியான துடுப்பாட்ட வீரர்கள், கலக்கலான பந்து வீச்சாளர்கள் இங்கிலாந்து ஒரு பலம் பொருந்திய அணியாகவே இம்முறையும் இந்த மேற்கிந்திய தீவுகளிலும் அமெரிக்காவிலும் இடம்பெறுகின்ற 2020 உலக கிண்ணத்துக்குள் வருகிறது. கடந்த 8 2020 உலக கிண்ண போட்டிகளிலும் ஆடி இருக்கின்ற அணிகளில் ஒன்றாக விளங்குகின்ற இங்கிலாந்து முதல் 2 2020 உலக கிண்ண போட்டிகளில் 2ஆம் சுற்றை தாண்ட முடியாமல் இருந்தது. ஆனால் 2010 சாம்பியன் ஆன பிறகு மீண்டும் ஒரு தடவை சர்க்கல் தொடர்ச்சியாக அடுத்து வந்த 2 2020 உலக கிண்ணங்கள், ஒன்று இலங்கையிலே, அடுத்தது பங்களாதேஷில் இடம்பெற்றது. அந்த 2 2020 உலக கிண்ணங்களிலும் 2ஆம் சுற்றோடு இங்கிலாந்து வெளியேறுகிறது. ஆனால் அதற்கு பிறகு இங்கிலாந்து குறிவைத்துக் கொண்டது 2020 உலக கிண்ணம் என்று சொன்னால் தாங்கள் ஆதிக்க சக்தியாக விளங்க வேண்டும். 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் இடம்பெற்ற 2020 உலக கிண்ணம் கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்காக எழுதி வைக்கப்பட்டதாக படிப்படியாக கடந்து வந்த இங்கிலாந்து இறுதிப் போட்டியிலே கார்லோஸ் பிராத்வைட் அடித்த 4 அடுத்தடுத்த சிக்சர்கள் மூலமாக கிண்ணத்தை பரிதாபகரமாக இழந்தது. அது உண்மையில் இங்கிலாந்துக்கு கிடைத்த அதிர்ச்சியான தோல்வி என்றுதான் கருத வேண்டும். கிட்டத்தட்ட கைகெழுதே வந்த கிண்ணத்தை இங்கிலாந்து பறிகொடுத்ததாகத்தான் நாங்கள் இங்கே கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் மீண்டும் இங்கிலாந்து அரையிறுதிக்கு வந்தது 2021ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திலே இடம்பெற்ற 2020 உலக கிண்ணத்தில். அப்போது தவறவிட்ட அந்த கிண்ணத்தை கைப்பற்றிக் கொண்டது பாகிஸ்தானுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற 2020 உலக கிண்ணத்தின் இறுதியில் கடந்தவர். இப்போது தகுதி பெற்று வந்திருக்கின்ற இந்த இங்கிலாந்து அணியை வைத்து பார்க்கும் போது இம்முறையும் அவர்கள் கிண்ணத்தை குறிவைக்காமல் ஓய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய அணியாகவே தெரிகிறார். பிரிவு B-யிலே இம்முறை உள்ளடக்கப்படுகின்ற இங்கிலாந்து தன்னுடைய பரம வைரிகளான ஆஸ்திரேலியாவை அதே பிரிவிலே வரவேற்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தின் ஐக்கிய ராஜ்யத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்காட்லாந்தும் இதே பிரிவிலே உள்ளடங்கி இருக்கின்ற அணி. நமீபியா, ஒமான் ஆகிய அணிகளும் இந்த பிரிவிலே இங்கிலாந்தோடு ஆடுகின்றன. இங்கிலாந்து இலகுவாக 2ஆம் சுற்றுக்கு சென்றுவிடும் போல தெரிகின்ற ஒரு பிரிவு B-யிலே மற்ற அணிகளை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. நமீபியா, ஒமான், ஸ்காட்லாந்து போன்ற அணிகள் அசோசியேட் அணிகளாக இருந்தாலும் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளில் மிகச்சிறப்பான 2020 சர்வதேச ஆட்டங்களை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றன. ஏனைய பெரிய அணிகள் எல்லாம் டெஸ்ட் போட்டிகள், ஒரு நாள் போட்டிகள், 2020 சர்வதேச போட்டிகள் என்று 3 விதமான போட்டிகளில் ஆடும் போது இந்த அசோசியேட் அணிகளுக்கு அநேகமாக 2020 சர்வதேச போட்டிகளும் ஓரளவுக்கு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளும் கிடைக்கும். எனவே அந்த போட்டிகளில் தங்களுடைய திறமையை வளர்த்துக் கொண்ட அணிகளாகவே விளங்குகின்றன. சாதகமான ஆடுகளங்கள் கிடைக்கும் வேளையில் அவர்கள் இதையும் சாதித்து காட்டக்கூடிய அணிகளாக விளங்கும்.
வருகின்ற 4ஆம் தேதி ஸ்காட்லாந்துக்கு எதிராக இங்கிலாந்தின் முதல் போட்டி ஆரம்பிக்கிறது. இது பிரிட்ஜ்டவுன் பார்படோஸ் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியாக அமைந்திருக்கிறது. அதுபோல இங்கிலாந்தின் மிக முக்கியமான தொடர்ச்சியாக வருகின்ற போட்டிகளை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால், ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அடுத்த தீர்க்கமான போட்டியும் அதே பிரிட்ஜ்டவுன் மைதானத்தில். இங்கிலாந்து பொதுவாக மேற்கிந்திய தீவுகளுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொள்கின்ற வேளையில் அவர்கள் ஆடி பழகிய மைதானங்களில் ஒன்று. பாரம்பரியமாக இந்த மைதானம் பழக்கப்பட்ட மைதானம் என்ற அடிப்படையில் இங்கிலாந்துக்கு இது ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருப்பதாக தெரிகிறது. நமீபியா அணிக்கு எதிராக இடம்பெறுகின்ற போட்டி நமீபியா அணிக்கு எதிராக இங்கிலாந்து நோர்த் சவுண்ட் மைதானத்தில் ஒரு போட்டியை ஆட இருக்கிறது. அதே வேளையில் அதே பிரிவினை இங்கிலாந்து சந்திக்கின்ற இறுதி அணியாக இருக்க போகின்ற போட்டி இங்கிலாந்துக்கு அடுத்த 2 போட்டிகளும் முதல் 2 போட்டிகளும் இங்கிலாந்துக்கு முதல் 2 போட்டிகள் பார்படோஸில், அடுத்த 2 போட்டிகள் நோர்த் சவுண்டில் என்று பயணம் இங்கிலாந்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு. 4 போட்டிகளையும் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகளிலே ஆடிவிட முதல் சுற்று ஆட்டங்கள். அதுக்கு பிறகுதான் 2ஆம் சுற்று ஆட்டங்கள் ஆரம்பிக்கும். இங்கிலாந்துக்கு இந்த பிரிவிலே B1 என்று சீடர் தரப்படுத்தல் வழங்கப்பட்டுகின்றது. இங்கிலாந்து அணியை நாங்கள் இப்பொழுது எடுத்து பார்த்தால், இந்த அணி அனுபவம் வாய்ந்த அணியும் இளையவர்களை உள்ளடக்கிய அணியாகவும் இருக்கிறது. இங்கிலாந்து அண்மை காலமாக தெரிவு செய்து வருகின்ற 2020 சர்வதேச அணிகளில் எப்போதும் இருக்கின்ற மிக முக்கியமான தன்மை, உலகம் முழுவதும் சுற்றி பிரான்சைஸ் போட்டிகளில் ஆடி வருகின்ற பல்வேறு வீரர்களுக்கும் இடம் வழங்கப்படும். அதுபோல இளம் வீரர்கள் அண்மை காலமாக இங்கிலாந்து இந்த 100 போட்டிகளோ இல்லாவிட்டால் T20 பிளாஸ் போன்ற போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடுகின்ற வீரர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஜாஸ் பட்லர் நடப்பு இங்கிலாந்தின் 2020 உலகக்கிண்ண சாம்பியன் அணியை தலைமை தாங்கியவர், மீண்டும் தலைமை தாங்கியவர். ஆனால் இங்கிலாந்தின் ஒரு சில இடங்களில் முக்கியமான வீரர்கள் சில பேர் மாற்றப்பட்டுகின்றார்கள். உபாதைக்குள்ளாகி இருந்த ஒரு சிலர் மீண்டும் அணிக்குள்ளே வருகின்றார்கள். ஜானி பேஸ்டோ மற்றும் ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஆகியோர் மிக பிரதானமானவர். ஜொஃப்ரா ஆர்ச்சர் 400 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இங்கிலாந்து அணியோடு சேர்ந்திருந்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான 2020 சர்வதேச தொடரில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். ஜாஸ் பட்லரின் தலைமையிலான இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டு வரிசையை பாருங்கள். அத்தனை பேரும் அதிரடி துடுப்பாடு வீரர். இவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு ஒற்றுமையை நான் இந்த பெயர்களை சொல்லும் போது நீங்கள் அவதானிக்கலாம். ஜாஸ் பட்லர், ஜானி பேஸ்டோ, பென் டக்கட், பில் சால்ட், ஹாரி புரூக். இதிலே ஹாரி புரூக்கை தவிர மற்ற 4 பேரும் விக்கெட் காப்பிலும் ஈடுபடக்கூடியவர்கள். ஹாரி புரூக் துடுப்பாட்டு வீரராக மட்டுமல்லாமல் பந்து வீசக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அண்மை காலமாக பிரான்சைஸ் போட்டிகளிலும் அதிகமாக அழைக்கப்பட்ட ஒருவராக இருந்தவர். IPL போட்டிகளில் தன்னுடைய பாட்டியாரின் மரணம் காரணமாக அவர் ஆடாமல் தவிர்த்துக் கொண்டார். சகோதர வீரர்களாக அனுபவம் வாய்ந்த பல வீரர்களோடு இளம் வீரர்களும் இம்முறை சேர்ந்திருக்கின்றார்கள். மாயின் அலியும் சாம் கரான் தான் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவின் 2020 உலகக்கிண்ண தொடரிலே இவர் போட்டி தொடரின் நாயகனாக தெரிவாகி இருந்தவர். மாயின் அலி சகல விதமான ஃபார்மேட்டுகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் அழைக்கப்பட்டு இப்பொழுது இங்கிலாந்து அணியின் மிக முக்கியமான ஒரு வீரராக கொண்டு வரப்படுகிறார். பில் ஜாக்சன், லியாம் லிவிங்ஸ்டன் அண்மை காலத்தில் இங்கிலாந்தின் நிரந்தர இருப்புகளாக, சகோதர வீரர்களாக, அதிரடி வீரர்களாக ஆடி வரக்கூடியவர்கள். இதுல இந்த 2 பேரும் ஒரே அணியிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்களா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் வேக பந்து வீச்சாளர்களாக ஜொஃப்ரா ஆர்ச்சர், கிறிஸ் ஜோர்டன், ரீஸ் டாப்லே, மார்க் வூட் ஆகியோரோடு சுழல் பந்து வீச்சாளர்களாக டாம் ஹார்ட்லியும் அடில் ரஷீடும் சேர்க்கப்படுகின்றார்கள். இந்த இங்கிலாந்து அணியை போல சமநிலை கொண்ட அணியை நாங்கள் இலேசில் பார்க்க முடியாது. காரணம், தேவையான வேரியேஷன், தேவையான வகைப்பட்ட பந்து வீச்சு வரிசை இங்கே இருக்கிறது. வலதுகை வேக பந்து வீச்சாளர், இடதுகை வேக பந்து வீச்சாளர்கள், சுழல் பந்து வீச்சாளர்கள், லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர்கள், ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளர்கள், இடதுகை சுழல் பந்து வீச்சாளர்கள் என்று சகல விதமான பந்து வீச்சு வரிசையும் இங்கிலாந்து வைத்திருக்கிறது. இங்கிலாந்தின் 11 வரை தெரிந்தெடுக்கும் போது 10 வரை துடுப்பாட்டு வரிசையை வைக்கலாம். தேவைப்படும் போது மாற்றி ஃப்ளோட்டிங் என்ற அடிப்படையில் மாற்றி அனுப்பப்படக்கூடிய துடுப்பாடு வீரர்கள் இருக்கின்றார்கள். இந்த அணியிலே குறை சொல்ல முடியாது. விடுபட்ட வீரர்கள் என்று சொல்லி நாங்கள் யாரையும் இங்கே பார்க்க முடியாது. அலெக்ஸ் சேல்ஸ் விடுபட்டது பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் இங்கிலாந்து ஏற்கனவே அதற்கான வியூகங்களை வகுத்து அதற்கான இடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளின் ஆடுகளங்களுக்கு ஏற்றது போல சுழல் பந்து வீச்சாளர்களை கொண்டு வருகின்ற அவர்கள் மேற்கிந்திய தீவுகளின் சில ஆடுகளங்கள் வேக பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே 2ஆம் சுற்று ஆட்டங்களுக்கு செல்லும் போது அவர்களும் தேவைப்படுவார்கள் என்று வூட், டாப்லே, ஜோர்டன், ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஆகியோரை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஜொஃப்ரா ஆர்ச்சர், அடில் ரஷீத் மற்றும் மாயின் அலி ஆகியோரின் தெரிவு அவர்களது அனுபவத்துக்காக வழங்கப்பட்ட ஒரு மதிப்பு. ஜோர்டன் அவருடைய டெத் ஓவர்ஸ் பந்து வீச்சுக்காகவும் கடுத்தடுப்பாகவும் அணியிலே கொண்டு வரப்படுகின்றார். 2020 சர்வதேச போட்டிகளில் 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் இதுவரை ஆடிய 44 போட்டிகளில் 24 போட்டிகளை வென்றிருக்கின்ற இங்கிலாந்து ஏற்கனவே மேற்கிந்திய தீவுகள் அவர்களுக்கு சாதகமான ஆடுகளங்களாக 2010ஆம் ஆண்டிலும் அமைந்திருக்கின்ற என்ற அடிப்படையிலும் அண்மை காலமாக மிகச்சிறப்பான ஃபார்மில் ஆடி வருகின்றனர் என்ற அடிப்படையிலும் இம்முறையும் இவர்கள் அரையிறுதி வரை செல்லக்கூடிய பலம் வாய்ந்த அணிகளில் ஒன்றாகவே விளங்குகின்றார்கள். ஆஸ்திரேலியா மட்டுமே பிரிவு ரீதியாக இவர்களுக்கான சவாலாக இங்கே இருக்கும் வேளையில் கடந்த 2020 உலகக்கிண்ணத்தை வெல்வதற்கு அலெக்ஸ் சேல்ஸின் இணைப்பாட்டமும் மிக முக்கியமாக இருந்தது என்பதை பல பேர் சுட்டிக்காட்டி இருந்தாலும் அந்த இழப்பேதும் இல்லாமல் பாகிஸ்தானை அவர்கள் அண்மையில் இடம்பெற்று முடிந்த தொடரில் எதிர்கொண்ட விதம், அதுபோல அவர்களது வீரர்கள் பல்வேறு இடங்களில் ஆடுகின்ற போட்டிகளில் காட்டி வருகின்ற ஃபார்ம்,
களத்தரப்பில் காண்பிக்கின்ற மிகச்சிறப்பான திறமை ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இந்த இங்கிலாந்து அணி இம்முறை அச்சுறுத்துகின்ற அணியாக கிண்ணத்தை வெல்வதற்கு வாய்ப்புடைய அணிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அணி. ஆனால் கிண்ணத்தை வெல்கின்ற அணி என்று வரும்போது அதிலே இருக்கின்ற சவால்கள் மற்றும் தாண்டி செல்லக்கூடிய அடுத்த கட்டங்கள் ஆகியவற்றை நாங்கள் பார்க்க வேண்டியிருப்பதால் நிச்சயமாக இந்த இங்கிலாந்து அணி அரையிறுதி நோக்கி பயணிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று நாங்கள் உறுதியாக சொல்லலாம். இந்த இங்கிலாந்து அணியில் கவனிக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களை நாங்கள் அவதாரித்தால், ஒருவர் இங்கிலாந்து அணியின் தலைவரான ஜாஸ் பட்லர், எந்த ஒரு பந்து வீச்சையும் சிதறடிக்கக்கூடிய அதிரடி துடுப்பாட்ட வீரர். அண்மை காலமாக அவருடைய உச்சபட்ச ஃபார்ம் என்று நாங்கள் அவதானிக்கப்பட்டாலும் ஃபார்முக்கு வந்தால் இந்த மனிதரை அடக்கிவிட முடியாத என்ற அளவுக்கு அதிரடி துடுப்பாட்ட வீரர். இதுபோல் அண்மை காலமாக பல பேரின் கவனத்தை ஈர்த்த ஹரி புரூக்கின் துடுப்பாட்டமும் பல பேரால் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் ஹரி புரூக்கா வில் ஜாக்ஸா என்று பார்க்கும் இடையில் வில் ஜாக்ஸுக்கு இங்கிலாந்து 11 அணியில் இடம் கிடைப்பது சிரமமாக இருக்கும், அவர்களிடம் உள்ள சகோதர திறமைகளை வைத்து பார்க்கும்போது. எனவே ஹரி புரூக் அந்த இடத்தில் மிக முக்கியமான ஒருவராக விளங்குவார். மேற்கிந்திய தீவுகளின் ஆடுகளங்களை பொறுத்தவரையில் ஜாஃப்ரா ஆர்ச்சர் மேற்கிந்திய தீவுகளில் இருந்து வந்து அங்கே பழகி ஒருவர், இப்பொழுது இங்கிலாந்து அணியில் இடம் பிடித்திருப்பவர். உபாதைக்கு பிறகு மீண்டும் வருகின்ற காரணத்தால் அவர் மீது நிச்சயமாக அனைவரது கவனம் செல்லும். ஆனால் 3 வீரர்களை தவிர நான் இன்னும் ஒரு வீரரை மேலதிகமாக சொல்ல வேண்டும் என்று நம்புகிறேன். சாம் கரன். கடந்த T20 உலகக்கிண்ணம் அவரது துடுப்பாட்ட திறமையாலும் அவரது பந்து வீச்சாலும் இங்கிலாந்துக்கு வெல்லப்பட்ட ஒரு கிண்ணம். இப்போதும் அதே ஃபார்மை அவர் இங்கே கொண்டு வருவாராக இருந்தால் அதுதான் இங்கிலாந்து அணிக்கு இருக்கின்ற மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஜாஸ் பட்லரின் தலைமையிலான இந்த இங்கிலாந்து அணி நிச்சயமாக அரையிறுதியை எட்டி பிடிக்கக்கூடிய அணி.